ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் குபேராய அஷ்டலக்ஷ்மி மம கிருஹே தனம் புரய புரய நமஹ. இன்றைய பாடல்: ஆஞ்சநேயமதி பாடலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்ரமம். ஆஞ்சநேயமதி பாடலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்ரமம். பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சனம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சனம். பாஷ்வபாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதீம் நமதராஷ்ட்ரசாந்தகம். பாஷ்வபாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதீம் நமதராஷ்ட்ரசாந்தகம். மாருதீம் நமதராஷ்ட்ரசாந்தகம். மாருதீம் நமதராஷ்ட்ரசாந்தகம். இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை, மனசுக்குள்ள என்ன இருக்கு. ஒரு ஊர்ல ஒரு குரு ஆசிரமம் நடத்திட்டு வந்தாரு. அந்த குருவை பார்க்கறதுக்காக ஒரு மனுஷன் அழுதுகிட்டே வந்தான். குரு கிட்ட, குருவே, நான் கல்யாணம் பண்ணதுல இருந்து எனக்கு பிரச்சனையான பிரச்சனை, என்னால் எப்படி அதை சமாளிக்கிறதுனே தெரியல, நீங்க தான் எனக்கு ஏதாவது ஒரு வழி காமிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. உடனே குரு அந்த மனுஷன் கிட்ட, அப்படி என்னப்பா உனக்கு பிரச்சனை கல்யாணம் ஆனதுல இருந்து அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த மனுஷன் சொன்னா, என்னோட மனைவி என்ன வெளியில கூட்டு போக சொல்றாங்க. நானும் என்னோட மனைவியை வெளியில கூட்டிட்டு போறேன். ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் நான் என் மனைவி கிட்ட, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். உடனே என்னோட மனைவி, எனக்கு என்ன வேணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறா. சரின்னு சொல்லிட்டு நானா ஒரு மசால் தோசை அப்படின்னு ஆர்டர் பண்ணா, எனக்கு மசால் தோசையா பிடிக்கும், என் மனசில் என்ன இருக்குன்னு கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியாதா அப்படின்னு பிரச்சனை பண்ணுறா. சரி சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால், சினிமாவுக்கு போகும்போது கூட எனக்கு எந்த நடிகர் பிடிக்கும்னு கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறா. நீங்கள்லாம் ஒரு புருஷனா, ஒரு மனைவியோட மனசில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க கூட உங்களுக்கு தெரியாதா, என்ன உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாதா அப்படின்னு பிரச்சனை பண்ணுறா. உன் மனசில் அப்படி என்னதான் இருக்குது, அதை சொல்லு, நான் அதை செய்கிறேன்னு கூட சொல்லிட்டேன், இது கூட தெரியாத நீ எல்லாம் ஒரு புருஷனா அப்படின்னு கேட்குறா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு வருத்தத்தோட சொன்னா அந்த மனுஷன். உடனே குரு அந்த மனுஷனோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அந்த மனுஷன்கிட்ட, நீ உன்னோட மனைவியை இந்த ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வா, நான் ஏதாவது பண்ணி உன்னோட மனைவிக்கு உன்னோட பிரச்சனையை புரிய வைக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள பிரச்சனை வராது அப்படின்னு சொன்னாரு. ரெண்டு பேரும் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆசிரமத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே குரு அந்த மனுஷன் கிட்ட சில விஷயத்தை ரகசியமா சொல்லியிருந்தாரு. அந்த மனுஷனும் அதுக்கெல்லாம் தயாரான நிலையில தான் மனைவியை கூட்டிட்டு வந்திருக்கான். ஆசிரமத்துல அந்த குரு சில பாடங்களை தன்னோட சிஷ்யர்களுக்கு எடுத்துட்டு இருந்தாரு. அந்த பாடத்தெல்லாம் அந்த கணவனும் மனைவியும் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. குரு பாடத்தெல்லாம் முடிச்சுட்டு அந்த கணவன் மனைவியை கூப்பிட்டு பேசினாரு. கூப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த குரு சொன்னாரு, உன்னோட கணவர் நேத்து இந்த ஆசிரமத்துக்கு வந்தாரு. நேத்து சில மேஜிக்கல் பவர்ஸை நான் என்னோட சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அந்த மேஜிக்கல் பவர் உன்னோட கணவருக்கும் கிடைச்சது அப்படின்னு சொன்னாரு. மனைவிக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியா, என்னோட கணவருக்கு அப்படி என்ன மேஜிக்கல் பவர் கிடைச்சது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு குரு சொன்னாரு, இப்போ 1லிருந்து 100க்குள்ள ஏதாவது ஒரு நம்பரை மனசுல நினைச்சுக்கோங்க. நீங்க என்ன நம்பர் மனசுல நினைச்சீங்க அப்படின்னு உங்க கணவர் கண்டுபிடிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. மனைவிக்கு ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. உடனே 33 அப்படின்ற நம்பரை மனசுக்குள்ள நினைச்சாங்க. இப்போ கணவரை பார்த்து குரு சொன்னாரு, அவங்க மனசுல என்ன நம்பர் நினைச்சாங்கன்னு கரெக்டா சொல்லு அப்படின்னு சொன்னாரு. கணவனுக்கு தெரியாதே. கணவன் என்ன சொன்னாருன்னா 45 அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே அந்த குரு, பாத்தீங்களா, உங்க மனசுல நீங்க நினைச்ச நம்பரை
கரெக்டா உங்க கணவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே மனைவி சொன்னாங்க, அவர் எங்க கண்டுபிடிச்சாரு, நான் நினைச்ச நம்பரே வேற, அவர் 45ன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு குரு சொல்றாங்க, இல்ல நீங்க 45 தான் மனசுல நினைச்சீங்க, எனக்கும் தெரியும், நானும் அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு குரு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம உங்க கணவருக்கு நான் மேஜிக்கல் பவர்ஸ் கொடுத்துருக்கேன், கண்டிப்பா அவர் 45ன்னு சொல்றாருன்னா அந்த 45ன்ற நம்பரை தான் நீங்க நினைச்சிருக்கணும், இது தோல்வி அடைய வாய்ப்பே இல்லை அப்படின்னு குரு சொன்னார். உடனே அந்த மனைவி சொன்னாங்க, குரு நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன், நீங்க பாடம் எடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உண்மையிலேயே உங்களுக்கு சக்தி இருக்குன்னு நினைச்சேன், அதனால என் கணவர் கண்டுபிடிப்பாருன்னு கூட நினைச்சேன், என் கணவர் தப்பா தான் சொன்னாரு. அது மட்டும் இல்லாமல் இதில் லாஜிக்கே இல்லையே, நான் என்ன நம்பர் நினச்சேன்றத என் கணவரால் எப்படி கண்டுபிடிக்க முடியும், அதே மாதிரி உங்களால் கூட அது எப்படி கண்டுபிடிக்க முடியும், இதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்னை முட்டாளாக்க முயற்சி பண்ணுறீங்க, இப்படி ஒரு பவர் உலகத்திலேயே கிடையாது, நான் மனசில் நினச்ச நம்பரை என் கணவரால் சொல்லவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ குரு சொன்னாங்க, சரியா சொன்னீங்க, உங்க மனசுல நீங்க நினைச்ச நம்பரை நானும் சரி உங்களோட கணவரும் சரி கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்றது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு தடவையும் உங்க கணவர்கிட்ட என் மனசுல என்ன இருக்குன்னு கூட உனக்கு தெரியாதா, என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு புரிஞ்சுக்க முடியாதா, என் மனசுல என்ன ஆசைப்படுறனோ அது உன்னால வாங்கி தர முடியாதா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது உங்க கணவரால எப்படி முடியும்? அப்படிப்பட்ட பவர் இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க. நீங்களே நம்பாத ஒரு பவர் உங்க கணவர்கிட்ட இருக்கணும்னு எதிர்பார்க்கறது எந்த வகையில நியாயம் அப்படின்னு கேட்டாங்க. அந்த மனைவிக்கு நெத்தில அடிச்ச மாதிரி இருந்துச்சு. குரு அந்த மனைவி கிட்ட, கணவன் மனைவி அப்படின்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சு வாழணும் அப்படின்னு யாருமே சொல்லலை. இப்போவும் நீங்கள் 2 பேரும் ஒரு நல்ல கணவன் மனைவியாக வாழ முடியும் அப்படின்னு குரு சொன்னார். சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த கணவன் மனைவியை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனாரு. கணவன் மனைவினா எப்படி புரிஞ்சு வாழ்கிறது அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை உன் மனசுக்குள்ள என்ன இருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். இசிஜி கார்ட்ஸ் ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸை பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.